ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிஎட்டில் தேர்ட் செமஸ்டரில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 செமஸ்டர் வந்து காலேஜ் போயிருப்போம், நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கிளாஸ் எடுத்திருப்பாங்க, நம்ம டெஸ்டஸ் நிறையா எழுதியிருப்போம். அதை வச்சு எக்ஸாம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணியிருப்போம். தேர்ட் செமஸ்டரில் அப்பா ஜாலி, எக்ஸாமே இல்லைடா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 செமஸ்டரோட இதுதான் ரொம்ப கஷ்டமானது. வைவானா என்ன, ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்ன, யூனிட் பிளான்னா என்ன, மினி டீச்சிங்னா என்னன்னு ஏகப்பட்ட கொஷின்ஸ் வைவாவில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து டிஎல்எம் பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும், நம்ம ரெக்கார்டு எழுதணும், அது இல்லாமல் நம்ம வந்து ஸ்கூல் ப்ராக்டிஸ்க்கு போகணும். இந்த மாதிரி தேர்ட் செமஸ்டரில் ரொம்பவே நம்ம பிஸியாக இருப்போம். இப்போது நம்ம தேர்ட் செமஸ்டரில் எப்படி கிளாஸ் எடுக்கணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் வைவா கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நிறைய குழப்பம் எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போது இதில் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட காலேஜில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நிறைய வைவா கிளாஸ் வந்து மாடல் வைப்பாங்க. ஆனால் நிறைய இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், வைவாவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சில இடத்துலலாம் பிஎட் வந்து இர்ரெகுலரில் நடக்குது. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி காலேஜுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. காலேஜில் எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ மட்டும் போகிறாங்க, இல்லை அவங்களோட டைம் இருக்கும்போது கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டேரெக்டாக எக்ஸாமுக்கு தான் போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் முதல் நாள் என்ன பண்ணுவாங்க, 2வது நாள் என்ன பண்ணுவாங்க, வைவானா எப்படி நடக்கும், நம்ம என்னென்ன செய்யணும், டிஎல்எம் எப்படி கொண்டு போகணும், எப்படி சப்மிட் பண்ணணும், அவங்க நோட்லாம் எப்படி செக் பண்ணுவாங்க, நம்ம நோட்லாம் எப்படி எழுதியிருக்கணும், அப்புறம் டெமோ கிளாஸ் எப்படி எடுக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்ட்டு இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். எனக்குமே ரொம்பவே இருந்தது. அதாவது காலேஜில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் வெளியே எக்ஸ்டர்னல் வரவங்களை பொறுத்து எல்லாமே தலைகீழாக மாறும். நாள் இதுதான் நடக்கும், அதாவது நாள் டெமோ தான் நடக்கும், 2வது நாள் தான் அவங்க டிஎல்எம் பார்ப்பாங்க, அவங்க ரெக்கார்ட் செக் பண்ணுவாங்க அப்படின்னு எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நாள் எது வேணாலும் என்றைக்கு வேணாலும் அவங்க செய்வாங்க. அது மாதிரி ஃபஸ்ட் நாள் நம்மளை கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க, டெமோ கிளாஸ் பார்ப்பாங்க. அதுலேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. செகண்ட் நாள் வந்து அதுக்கப்புறம் நம்ம 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 ஷோ பண்ணியிருக்க நம்ம சார்ட்டு, நம்ம ப்ராஜெக்ட்டு, நம்ம டிஎல்எம், நம்ம எல்லாத்தையும் பார்ப்பாங்க, நம்ம ரெக்கார்ட் நோட் செக் பண்ணுவாங்க. அதனால் என்றைக்கு என்ன பண்ணுவாங்கன்றது நம்ம வர எக்ஸ்டர்னல் பொறுத்து தான் இன்றைக்கி இதுதான் நடக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. எக்ஸ்டர்னல் நம்மள்ட்ட கொஷின் கேட்கும்போது நம்ம போல்டாக எல்லாத்துக்கும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம பதில் சொல்லணும். அவங்க கேட்குற கொஷினில் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு நம்ம வந்து நல்ல காலேஜுக்கு வந்திருக்கோமா, டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருக்கோமா, கிளாஸில் எப்படி பாடம் எடுத்தோம் அப்படின்றத அவங்க வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அதனால் அவங்க கேட்குற கொஷின்ஸை ரொம்ப டவுட்ஃபுல்லாக இல்லாமல் கிளியர் அண்ட் கட்டாக நம்ம வந்து ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். சும்மா அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்ணி இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்லாமல் நம்ம படித்ததை வச்சோ, நமக்கு தெரிஞ்சதை வச்சோ, நம்ம நடத்தும்போது நம்ம கவனித்ததை வச்சோ நம்ம யோசித்து அவங்களுக்கு நீட்டாக நமக்கு ஆன்சர் பண்ணோம்னாலே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவாங்க. இப்போது நம்ம காமனாக என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் நேம் கேட்பாங்க. அதாவது நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாங்க. அதனால் நம்ம எந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றத சொல்லணும். அரசு உயர்நிலை பள்ளியா இல்லை மேல்நிலை பள்ளியா, டீச்சர் நமக்காக ஒதுக்குவாங்க இல்லையா, அதாவது த்ரூ அவுட் அந்த 80 டேஸும் நம்ம அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளோட கைட் டீச்சர் நேமை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸே தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸ்டர்னல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அப்படின்னா சில சமயத்தில் அவங்க ஃபோன் நம்பர்லாம் கூட கேட்பாங்களாம், சில சமயம் அவங்க கால் பண்ணி கூட இவங்க வந்தாங்களா அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேரு. உங்களோட கைட் டீச்சர் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது எத்தனை நாள் பயிற்சிக்கு போனீங்க, பயிற்சி நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. நம்மளோட டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து மொத்தம் 16 வாரம், வாரமாக சொல்லணும்னா 16 வாரம், நாள் வந்து 80 நாட்கள் அப்படின்னு சொல்லணும். பயிற்சி நாட்கள் வந்து 16 வாரம் 80 நாட்கள். அடுத்து உற்று நோக்கல் வகுப்பு நடைபெற்ற காலம், அதாவது எவ்வளோ நாள் அப்சர்வேஷன் கிளாஸ் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அப்சர்வேஷன் கிளாஸ் வந்து மேக்ஸிமம் 1 வீக் தான் நடக்கும், அதனால் 1 வாரம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பயிற்சி எடுத்துக்கொண்ட வகுப்பு, நம்ம எந்தெந்த கிளாஸ். ஏன்னா இதில் ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்டை பார்த்து ரெக்கார்டு எழுதிடுவாங்க, இல்லாட்டி ஏதாவது பிடிஎஃப் கிடைக்கும் அதை பார்த்து ரெக்கார்டு எழுதிடுவாங்க. அந்த அவசரத்தில் அவங்களுக்கு புரியாது. அப்போ நம்ம கிளாஸ் நீங்கள் எந்த கிளாஸ்க்கு போனீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேறு கிளாஸ் சொல்லியிருப்போம், ஆனால் ரெக்கார்டில் இருக்கிற கிளாஸ் பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும். அதனால் இது எழுதும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம போன கிளாஸ் எந்த ஸ்டாண்டர்டுக்கு போனோமோ அந்த புக்கை வச்சு தான் நம்ம ரெக்கார்டே கண்டிப்பாக நம்ம எழுதணும். அப்படி எழுத தெரியாதவங்க, எழுத முடியாதவங்க எதையாவது பார்த்து பிடிஎஃப்பை பார்த்து எழுதிடுவாங்க. ஆனால் இதில் ஒன்று சொல்லிவிட்டு
அதில் ஒன்று சொல்லிடுவாங்க, அதுலேயே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம கிளாஸ்க்கு போகல, இல்லை நம்ம வேறு யாரையும் நோட்டை பார்த்து நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் இதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். எந்த கிளாஸ்க்கு நம்ம போயிருக்கோமோ அதுதான் நம்ம வந்து ரெக்கார்டில் எழுதியிருக்கணும், என்ன எழுதியிருக்கோமோ அதுதான் நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கொண்ட வகுப்புன்னு சொல்ல கிளியராக சொல்லணும். அடுத்து 7வது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி நடைபெற்ற நாட்கள். நம்ம வந்து எத்தனை நாள் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போனோம், நம்ம 80 நாள் ஸ்கூலுக்கு போயிருப்போம். மொத்தமாக 80 நாள் கணக்கு வச்சாலும் என்றைக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு, என்றைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்றத கிளியராக சொல்லணும். நம்ம லீவ் போட்டு போயிருப்போம், லீவ் போடாமல் கூட போயிருப்போம். அது வந்து ஓவராலாக உங்களுக்கு டேட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சைன் போட்ட டேட் வந்து ஸ்கூலில் வந்து இருக்கும், என்றைக்கிலேருந்து என்றைக்கு வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுடைய அட்டண்டன்ஸ் போட்டு 100% போட்டு அவங்க வந்து சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் கரெக்டாக அதில் டேட் இருக்கும், அதனால் அந்த டேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்து 8th ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜோட ப்ரொஃபஸர் நேம். நம்ம காலேஜில் என்னென்ன ப்ரொஃபஸர் இருக்காங்க, யார் யார் எந்தெந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் கேட்பாங்க. நம்ம காலேஜுக்கு ரெகுலராக வந்தோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து ரெகுலர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரியும், மஸ்ட் இல்லை. இது மாதிரி இர்ரெகுலர் போனவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காலேஜோட ப்ரொஃபஸர்ஸ் நேம்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயும் செகண்ட் செமஸ்டர்லேயும் என்னென்ன பேப்பர் இருந்துச்சு, நமக்கு நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லணும். ஏன்னா நம்ம 3rd செமஸ்டர் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு போனதை வச்சு, நம்ம ரெக்கார்டு எழுதினதை வச்சு தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. சில சமயத்தில் எக்ஸ்டர்னல் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 செமஸ்டர்லேயும் படித்த பாடத்துலேருந்தும் கேட்பாங்க. அதனால் என்னென்ன பேப்பர் இருந்துச்சு, அதில் முக்கியமானது என்னென்னா, இப்போ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பற்றியும் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. அதே இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நான் தமிழ் மீடியம், நான் படிக்கிறது தமிழ் மீடியம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது வெறும் தமிழ் மீடியம் மட்டும்தான் எடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா வெறும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு அலாட் பண்ணுற கைட் டீச்சர் வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 கிளாஸ்க்குமே போகிற டீச்சர்ஸாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து 2 கிளாஸ்க்குமே போகிற மாதிரி தான் இருக்கும், 2 கிளாஸ்லேயுமே பாடம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் கேட்குற நோட்ஸை வந்து மோரோவர் வந்து தமிழ்லையும் உங்களுக்கு ஓரளவு சொல்ல தெரியணும், இங்கிலீஷ்லேயும் ஓரளவு சொல்ல தெரியணும். ஒரு சில காலேஜில் 18 ரெக்கார்டு இருக்கும், சில காலேஜஸில் வந்து 20 ரெக்கார்டு இருக்கும். அது காலேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெக்கார்டோட நம்பர்ஸ் வந்து மாறும். அதில் மோஸ்ட்லி வந்து நமக்கு இருக்கிற ரெக்கார்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் ரெக்கார்டு இருக்கும், அதில் வந்து லெவல் 1 லெவல் 2 அப்படின்ற 2 ரெக்கார்டு. அதுக்கப்புறம் மைக்ரோ டீச்சிங்லேயும் லெவல் 1 லெவல் 2. 3rd ஒன் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு, அதுலேயும் லெவல் 1 and 2. 4th வந்து லெசன் பிளான் ரெக்கார்டு, அதுக்கும் லெவல் 1 and லெவல் 2. 5th வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டு, அதுவும் லெவல் 1 and 2. அடுத்து 6th பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு, இதுவும் லெவல் 1 and லெவல் 2. இந்த 6 ரெக்கார்டுமே நீங்கள் 2 லெவலுக்குமே எழுதணும். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 6thலேருந்து 8th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுத சொல்லுவாங்க. அடுத்து வந்து செகண்ட் லெவல் வந்து 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்டு எழுத சொல்லுவாங்க. அப்போ இந்த 6 ரெக்கார்டு. அதுக்கப்புறம் 7th ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு, 8th ஒன் வந்து சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு, 9th ஒன் வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டு, 10th ஒன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் ரெக்கார்டு. இதுக்கு சிலருக்கு வந்து ரெக்கார்டாக கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஃபைலாக வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மீதி 4 ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா இபிசி ரெக்கார்டு. இதுவும் சில காலேஜஸில் வந்து ரெக்கார்டு கொடுக்க மாட்டாங்க, A4 ஷீட்டில் வந்து ஃபைல் மாதிரி எழுதி உங்களை வந்து ஒரு ஃபைல் பைண்ட் பண்ணி ஃபைல் மாதிரி போட சொல்லுவாங்க. சில காலேஜஸில் வந்து ரெக்கார்டாகவே கொடுத்துருவாங்க. நான் சொல்கிற கொஷின்ஸை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு படிச்சிங்கன்னா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் ஒரு 2-3 டைம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு அது மனசில் பதிஞ்சிரும். அவங்க கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம வந்து கிளியராக ஆன்சர் பண்ணலாம். இந்த எல்லா கொஷின்ஸே கண்டிப்பாக கேட்பாங்கன்னு கிடையாது, ஆனால் இதில் இருக்கிற கொஷின்ஸை தவிர வேறு எந்த கொஷின்ஸும் அவ்வளோ அதிகமாக இது வரைக்குமே கேட்டதில்லை. நான் நிறையா பேர்கிட்ட கேட்டது, ரெஃபர் பண்ணது, எங்கள் காலேஜில் நிறையா பேர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் வச்சு கம்பைன் பண்ணி தான் நான் இது எழுதியிருக்கேன். அதனால மோரோவர் நீங்கள் இந்த கொஷின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, வாட் இஸ் லெசன் பிளான், அதாவது லெசன் பிளான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லெசன் பிளான் இஸ் த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ரோட் மேப் ஆஃப் what students need to learn and how it will be done during class time அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும். அதாவது நீங்கள் தமிழ்லையும் சொல்லலாம், இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம், உங்களோட விஷயம் எதுவோ நீங்கள் அதில் சொல்லுங்கள். அதாவது நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்டர்னு நம்ம நடத்த போகிறவங்க, நம்ம வந்து என்ன நடத்த போகிறோம், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை, அது எப்படி வந்து அவங்களுக்கு இந்த கிளாஸ் டைமுக்குள்ளே நம்ம எப்படி அவங்களுக்கு நடத்தணும், அதாவது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும், என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம எழுதுறது தான் வந்து நம்ம லெசன் பிளான் அப்படின்னு வந்து சொல்லணும்.
நெக்ஸ்ட் கொஷின் 14th கொஷின் ஸ்டெப்ஸ் இன் லெசன் பிளான். அதாவது லெசன் பிளானோட ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து லெசன் பிளான் எழுதும்போது அதில் சைடு வாட் இஸ் மீன் பை அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், அதாவது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் நீங்கள் ஓவரால் படிச்சுக்கிட்டு அதை சொன்னாலே போதும். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஆர் யூஸ்டு பை டீச்சர்ஸ் அதாவது டு மெஷர் லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்சஸ் அச்சீவ்டு பை ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நம்ம லெசன் பிளான் பண்ணுறது நடத்த எடுக்கிற டெஸ்ட் நம்ம கடைசியாக நம்ம நடத்துனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு, அவங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மொத்தமாக தமிழ்ல வைக்கிற டெஸ்ட் பேர் தான் அச்சீவ்மெண்ட் படித்தல், மனவரைபடம், தொகுத்தல், வழங்குதல், மீன்னா என்ன, வலுவூட்டல், மதிப்பீடு, குறை தீர்க்க, மீடியன்னா என்ன, எழுதுதல், தொடர்பணி கேட்பாங்க. நம்ம அதனுடைய ஃபார்முலாவையும் படிச்சுக்கணும். டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ல நம்ம அதுக்கான கால்குலேஷன் போட்டிருப்போம். அந்த கால்குலேஷனோட ஃபார்முலாஸ் கேட்பாங்க. கால்குலேஷன் எப்படி போட்டிங்க அப்படின்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மீனோட ஃபார்முலா சொல்லுங்கள், மீனோட ஃபார்முலா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபார்முலாஸ் கேட்கவும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதனால ஃபார்முலாஸை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓரளவு வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க கால்குலேஷன் போட்டதுனால அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மற்ற மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே தெரியலன்னு சொல்ல வரல, நான் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். சிலர் வந்து ஒரு இதில் கஷ்டப்படலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தயவு செஞ்சு இந்த ஃபார்முலாஸோட ஃபுல் ஃபார்ம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அடுத்து 17th கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் மைக்ரோ டீச்சிங் கேட்பாங்க. அதாவது மைக்ரோ டீச்சிங் என்னன்னா நுண்ணிலை ப்ரொஃபஷனல். 18th கொஸ்டின் வாட் இஸ் மேக்ரோ டீச்சிங். அதாவது மேக்ரோ டீச்சிங்ன்றது வகுப்பு கற்பித்தல். அந்த 4 நம்ம ஆல்ரெடி நம்ம செமஸ்டர்லயே நுண்ணிலை கற்பித்தல் போயிருங்க. வகுப்பு கற்பித்தலுக்கும் உள்ள டிஃபரண்ட் படிச்சுட்டு போயிருப்போம். எக்ஸாம்க்கு இப்போ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை வந்து அந்த டிஃபரெண்ட் ஓரளவு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம வந்து வாட் இஸ் ஃபார்மேட்டிவ், வாட் இஸ் மினி டீச்சிங் நம்ம வந்து ஒரு டெமோ கிளாஸ். அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்ன. அடுத்து 20th கொஸ்டின் FA அப்படின்னு ஷார்ட்டாக கூட சொல்லுவாங்க. தமிழில் இதை என்னன்னு சொல்லணும்னா வளரறி மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். வளரறி மதிப்பீடை நம்ம எப்படி சொல்லலாம்னா நம்ம வைக்கிற கிளாஸ் டெஸ்ட்டு. பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தும் போது நம்ம கிளாஸ் டெஸ்ட்டு வைப்போம் இல்லையா, அப்பப்போ நம்ம வைப்போம் இல்லையா, அதுதான் வந்து வளரறி மதிப்பீடு. அதை தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது குறுகிய கால சிறு தேர்வு நடத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபுல் லெசன் நடத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 வேர்ட்ஸ் மட்டும் படிச்சுடுவாங்க, 2 மார்க் படிச்சுடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறோம் இல்லையா, அதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அதாவது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னென்னா தொகுத்தறி மதிப்பீடு. அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா வளரறி மதிப்பீடு, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா தொகுத்தறி மதிப்பீடு. வளரறி மதிப்பீடுன்றது கிளாஸ் டெஸ்ட் மாதிரி, அதாவது குறுகிய கால சிறு தேர்வு. தொகுத்தறி மதிப்பீடு அப்படிங்கிறது பருவ இறுதியில், அதாவது அந்த டேர்ம் முடிங்கும் போது கடைசியில் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து தனித்தனியாக படிக்கிறத காட்டிலையும் ஒன்று இன்னொன்னோட கம்பேர் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து மறக்கவும் மறக்காது. அதனால் நீங்கள் வந்து அப்படி படிச்சுக்கோங்க. இப்போ தொகுத்தறிவு மதிப்பீடு அப்படிங்கிறது அந்த பருவ இறுதியில் நடத்தப்படும் பருவ தேர்வு அப்படின்னு சொல்லணும். அடுத்த கொஷின் வாட் இஸ் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். அதாவது என்விரான்மெண்டல் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த ரெக்கார்டில் ஸ்டார்டிங்கில் எழுதியிருப்போம். அந்த டெஃபினேஷன்லாம் நமக்கு வந்திருக்கும். அதை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது, என்விரான் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் வேர்டு. அதுதான் தமிழ் மீனிங் வந்து சுற்றுப்புறம். நம்ம சுற்றி இருக்கிறத நம்ம சுற்றுப்புறம்னு சொல்கிறோம். அதை எப்படி வந்து நம்ம வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும், என்னென்னலாம் பாதிப்பு இருக்குது நம்ம சுற்றுச்சூழலை, அதை எப்படிலாம் தடுக்கிற வழிமுறைகள் என்ன அப்படின்னு அந்த ரெக்கார்டில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருப்போம். அதை வந்து ஓவராக ஒரு ஜென்ரலாக நம்ம காமனாக சொல்கிற அளவுக்காவது சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்மளோட சமூக வளர்ச்சிக்கும், 2வது சூழ்நிலை சமநிலைக்கும், 3வது பல்வேறு உணவு சங்கிலியை புரிந்து கொள்வதற்கும், 4வது இயற்கையையும் சமுதாயத்தையும் போற்றுவதற்காகவும், 5வது மனிதனுடைய நல்வாழ்விற்காகவும் இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது சுற்றுச்சூழல் கல்வியோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்கும்போது நம்ம அந்த சுற்றுச்சூழல் கல்வியால் என்னெல்லாம் நம்ம பயன் அடைஞ்சோம் அப்படின்றத பற்றி நம்ம ஓரளவு சொல்லணும். இதெல்லாம் இவ்வளோ பயன் இருக்கிறதுனால இதை பற்றி நான் இதை படிக்கிறேன், இதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதனால் அதனுடைய பயன்களை ஒரு 4-5 பாயிண்ட் வந்து பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். தென் நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் நீங்கள் டெஸ்ட்லாம் வச்சுருப்பீங்க. அந்த டெஸ்டஸோட
பேர் என்னென்ன டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டு பேரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம சைக்காலஜி நோட்டு வந்து நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே நம்ம சைக்காலஜி படிச்சிருப்போம். அதில் நிறைய இது இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டு சைக்காலஜி ரெக்கார்டுமே நிறையா டேபிள்லாம் போட்டு அதை நிறைய ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அது ஒட்டுற மாதிரி இருக்கும், டேபிள் போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறைய டெஸ்டஸ் வரும். அது நம்ம வெறும் சும்மா ரெக்கார்டு தானே எழுதுவோம் அப்படின்னு எழுதிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக சைக்காலஜி நோட்லேருந்து அந்த ரெக்கார்டை வச்சு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க. அதனால் அந்த ரெக்கார்டில் நீங்கள் எழுதின டெஸ்ட்டோட பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு பெரிய பெரிய பேராக இருக்கும், உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது மனித நடத்தை உள்ளார்ந்த பண்புகள் புலப்படக்கூடிய வெளிப்புற பண்புகளை உளவியல் ஆராய்கிறது. மனித நடத்தையோட உள்ளார்ந்த பண்புகளை எப்படி புலப்படுத்துகிறோம் அப்படிங்கிற புலப்படக்கூடிய வெளிப்புற பண்புகளை வந்து தான் இது ஆராயிற அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சைக்காலஜிக்கு உளவியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த டெஸ்ட்டோட பேர், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கவனத்தின் இடைவெளி, ரெண்டாவது வந்து ஒளியியல் மாயை முல்லர் லையர் தேர்வு, அடுத்து வந்து மூணாவது மெமரி ட்ரம் டெஸ்ட்டு, ஃபோர்த்து வந்து வாய்மொழி நுண்ணறிவு, 5 வந்து தலைமைத்துவ பாணிகள். அதாவது அங்கே 10 டெஸ்ட்டு நம்ம வச்சுருப்போம். அதில் குறைஞ்சது ஒரு 5 டெஸ்ட்டு பேராவது தெரிஞ்சுக்கோங்க. அந்த டெஸ்ட்டில் அந்த என்னென்ன இந்த பேர் சொன்னாங்க அப்படின்னாக்கா அதில் நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாய்மொழி நுண்ணறிவுனா 20 செகண்டில் நான் ஒரு பிக்சர் காமிச்சேன், அந்த பிக்சரில் அவங்க 20 செகண்ட்ஸ் கழித்து அவங்க எவ்வளோ பேரை வந்து ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க அப்படின்றது. கவனத்தின் இடைவெளி அதில் இந்த டெஸ்ட்டு வரும். அது மாதிரி எந்த டெஸ்ட்டில் என்னென்ன டெஸ்ட்டு, என்ன பேருக்கு என்ன டெஸ்ட்டு வச்சோம் அப்படின்றதையும் ஓவராலாக ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலர் காலேஜ் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமே சொல்லலாம். இப்போ நீங்கள் இரகுலர் போனீங்கன்னா நீங்கள் வர டைமில் வேற ஒருத்தவங்க வருவாங்க, இல்லை வேறு தெரியாதவங்க இருப்பாங்க, டேரெக்டாக எக்ஸாம் போகிறவங்களா நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் ஓரளவு உங்கள் டிபார்ட்மெண்ட், உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத விட உங்கள் டிபார்ட்மெண்ட், உங்கள் மேஜரோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரை ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போனீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம்லாம் கொஞ்சம் ஒரு 4-5 பேராவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் கொஷின், கேஸ் ஸ்டடி யார் எடுத்துக்கிட்டீங்க, கேஸ் ஸ்டடி எழுதணும் ரெக்கார்டு எழுதுறதுக்கு எந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வந்து அவங்க பேரை தெரிஞ்சுக்கணும். அவங்க பேரை மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி நம்ம அவங்கள தெரிஞ்சுக்கணும். கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு அப்படிங்கிறதே நம்ம எதுக்கு எழுதுகிறோம்னா, நம்ம போகிற கிளாஸில் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி நான் கிளாஸ்க்கு போன ஆரம்பத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை வச்சு அவங்க வந்து எப்படி மாறியிருக்காங்க, இப்போ அவங்க எவ்வளோ சேஞ்சஸ் அவங்கள்ட்ட தெரியுது, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவங்களோட ஹாபீஸ் என்ன, அவங்களோட எய்ம் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி தான் அந்த ரெக்கார்டை நீங்கள் எழுதுவீங்க. அதனால் நீங்கள் வந்து யாரை பற்றி எழுதியிருக்கீங்களோ அவங்களோட பேர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட எய்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு எது பிடிச்ச சப்ஜெக்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆம்பிஷன்லாம் ஓரளவு நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 3rd செமஸ்டர் வந்து கமிஷன் நடக்கும்போது சில சமயங்களில் கமிஷன் டேட்டு தள்ளி போச்சுன்னா 4th செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கான டேட்டு வந்து உங்களுக்கு சர்க்குலர் வந்துடும். ஒரு 100 நாள் தான் ஒரு செமஸ்டருக்குரிய காலம். அப்போ அந்த 100 நாள் அந்த டைம் பீரியடுக்குள்ளே நமக்கு கமிஷன் டேட்டு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இது தேவையில்லை. சப்போஸ் கமிஷன் வந்து லேட் ஆகுது அப்படின்னா 4th செமஸ்டர் அதுக்குள்ளே நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போது 4th செமஸ்டர் பாடங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் 4th செமஸ்டரில் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு பாடம் இருக்குது, என்னென்ன நீங்கள் கற்றுக்குறீங்க, என்னென்ன சார் வராங்க அப்படின்றத பற்றியும் கேட்பாங்க. அதனால் 4th செமஸ்டரை பற்றியும் என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. 4th செமஸ்டரில் எங்களுக்கு இருந்தது ஃபஸ்ட்டு வந்து பள்ளி பாலினம் மற்றும் சமூகம், அதாவது ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி. ரெண்டாவது வந்து அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல், கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல். தேர்ட் ஒன் வந்து அறிவு தொகுப்பும் கலை திட்டமும், அதாவது நாலேஜ் அண்ட் கரிக்குலம்.
4th வந்து யோகா, ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அடுத்தது 5th பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலேஜஸில் 2-3 வச்சுருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கொடுப்பாங்க. எங்களுக்கு கொடுத்த டாபிக் வந்து மதிப்புணர்வு இல்லாட்டி மதிப்பு கல்வி அப்படின்றது கொடுத்தாங்க. அதுதான் வந்து எங்களுக்கு 5th இருந்துச்சு. அதனால் 4th செமஸ்டர்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் எங்கள்கிட்ட கேட்டது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு போனதை மட்டும் வச்சு இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டரில் செகண்ட் செமஸ்டரில் என்ன படித்தோம் அப்படின்றத வச்சும் நமக்கு வந்து சில கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க. அதனால் வர எக்ஸ்டர்னலை பொறுத்து தான் எங்களுக்கு வந்தவங்க வந்து அதெல்லாம் கேட்டாங்க. நம்ம வந்து பாவ்லோ எக்ஸ்பெரிமெண்ட்டு அந்த எலி வச்சு பண்ணுறது அதெல்லாம் பண்ணோம் இல்லையா, அவங்கள பற்றி அவங்களுடைய பேர், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் யார் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, யார் யார் முக்கியமாக என்னென்ன ஃபிலாசபி சொன்னாங்க அப்படின்றத வச்செல்லாம் அவங்க நிறைய கேட்டாங்க. அதனால் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் முக்கியமாக அவங்க கேட்டது என்னென்னா ப்ளூம்ஸோட படிநிலைகள் என்ன, ப்ளூம்ஸோட வகைப்பாடு என்னன்னு கேட்டாங்க. இது வந்து ரெண்டும் வேறு வேறு. நிறைய பேர் வந்து ரெண்டும் ஒன்று அப்படின்னு நினச்சிப்பாங்க. ரெண்டும் வந்து வேறு வேறு. அதாவது ப்ளூம்ஸோட படிநிலைகள் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த முக்கோணம் மாதிரி போட்டு படிச்சிருப்போம் இல்லையா, கலர் கலராக நம்ம போட்டு வரைஞ்சி, அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரிமெம்பர், செகண்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்ட், தேர்ட் ஒன் அப்ளை, ஃபோர்த் ஒன் அனலைஸ், ஃபிஃப்த் ஒன் எவாலுவேட் அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து கிரியேட். அதாவது ரிமெம்பர்னா நினைவு கூறுதல், அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்து கொள்ளுதல், அப்ளைனா பயன்படுத்துதல், அனலைஸ்னா பகுத்தாராய்தல், எவாலுவேட்னா மதிப்பிடுதல், கிரியேட்னா உருவாக்குதல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து நேம் லிஸ்ட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம என்ன மீடியம்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. வர எக்ஸ்டர்னல்ஸ் வந்து எந்த மீடியமுக்கு எடுத்தாங்க, அவங்க வந்து ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சா கூட என்ன தெரியலையா அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம டக்குன்னு புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து உடனே நம்ம ஆன்சர் பண்ணணும். அதனால் நீங்கள் ரெண்டையுமே தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ப்ளூம்ஸோட படிநிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ப்ளூம்ஸோட வகைப்பாடு. ப்ளூம்ஸோட வகைப்பாடு என்னென்னு கேட்பாங்க. அதாவது அறிவு சார்ந்த தொகுப்பு, உணர்ச்சி சார்ந்த தொகுப்பு, செயல் சார்ந்த தொகுப்பு அப்படின்னு சொல்லணும். நம்ம வெறும் தொகுப்பு சொல்லாமல் அறிவு சார்ந்த உணர்ச்சி சார்ந்தனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஃபுல்லாக வந்து சொல்லணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அறிவு சார்ந்த தொகுப்பு, ரெண்டாவது உணர்ச்சி சார்ந்த தொகுப்பு, மூணாவது வந்து செயல் சார்ந்த தொகுப்பு. இதுதான் வந்து அவங்க எங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல்ஸ் வந்து கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இதிலேருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமமான கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். இதை தவிர உங்களுக்கு மீதி கொஷின்ஸ் உங்களுக்கு என்னென்னா ரெக்கார்ட் நோட்ஸை பற்றி வரும். ரெக்கார்ட் நோட்டு என்னென்ன ரெக்கார்ட் நோட்டு எதுக்காக எழுதுனீங்க, அது என்ன பர்பஸ்க்காக எழுதுனது, அது யார் உங்களுக்கு டெமோ எடுத்தது, நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்தீங்க அப்படின்றத வச்சு ஒரு ரெக்கார்டுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்குது. அதை பற்றியான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் நான் வரப்போகிற வீடியோஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜஸை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செமஸ்டர்லேயும் ஒரு யூனிட்லேயுமே என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது, அந்த எந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எதில் வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். தென் கொஷின்ஸோட நோட்ஸும் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னா தென் அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் பிஎட் கொஷின்ஸ் பேப்பர் எனக்கு கிடைச்ச கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் கிடைக்கிறதுக்காகவும் இன்னும் வேறு என்னென்ன டாப்பிக்லலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நம்ம ரொம்ப கமிஷன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்போம். எப்படா முடியும், நம்ம செமஸ்டர் எக்ஸாமுக்கு போகிறத விட இதில் தான் நமக்கு வந்து ரெண்டு எமோஷன்ஸும் இருக்கும். ஜாலியாகவும் இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப பயமாகவும் இருக்கும். ஆனால் நம்ம இந்த கமிஷன் முடிஞ்சு அந்த வைவாலாம் முடிஞ்சு அந்த 2 நாள் ஃபுல் டே நம்ம அந்த காலேஜில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். என்னைக்கு வேணாலும் எது வேணாலும் திடீர்னு டெமோ கிளாஸ் நடக்கும். ஆனால் எங்களுக்கு மோரோவர் செகண்ட் டே தான் வந்து உங்களுடைய டிஎல்எம் நீங்கள் டீச்சிங் எய்டு வச்சதெல்லாம் உங்களை சார்ட்டெல்லாம் டிஸ்பிளே பண்ண சொல்லுவாங்க. அது வந்து பார்ப்பாங்க, அதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் நடக்கும். ஃபஸ்ட் நாள் வந்து
டெமோ கிளாஸ் நடக்கும். டெமோ கிளாஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. செகண்ட் நாள் வந்து உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் நோட் செக் பண்ணுறது. அந்த ரெக்கார்ட் நோட்டில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ரெக்கார்ட்ஸ்லாம் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் எந்த ரெக்கார்ட் முக்கியமாக அவங்க செக் பண்ணுவாங்க, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் நோட்ஸ் இருக்குன்றத நான் வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். தொடர்ந்து அந்த வீடியோஸையும் பாருங்கள். அது எப்படா கமிஷன் வரும் அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். ஏன்னா நம்ம வந்து தேடி தேடி ப்ராஜெக்ட்டு, டிஎல்எம், டீச்சிங் எய்டு, ரெக்கார்டு எழுதுறது, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த பென் யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய குழப்பத்தில் நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே தேர்ட் செமஸ்டரில் பிஸியாக இருப்போம். ஸ்கூலுக்கு போகிறதுனால ஸ்கூலுக்கும் போகணும், ஸ்கூல்லேயும் ஒர்க் கொடுப்பாங்க, நம்ம கைட் டீச்சர் ஒர்க் கொடுப்பாங்க, ஹெச்எம் மேம் ஒர்க் கொடுப்பாங்க, அவங்க கொடுக்குற ஒர்க்கையும் பார்த்துக்கணும், நம்ம காலேஜில் வந்து அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கேட்டுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நோட் எழுதணும். நிறைய ஒர்க் இருக்கும் தேர்ட் செமஸ்டரில் ரொம்பவே பிஸியாக இருப்போம். கமிஷன் எப்படா இது முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எக்ஸாமே இல்லை, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். பட் வந்து எக்ஸாமே பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த 2 நாள் இருக்கும். ரொம்ப மிக்ஸ்டு எமோஷன்ஸாக தான் இருக்கும். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், அதே சமயம் கமிஷன் நினச்சி ரொம்ப பயமாகவும் இருக்கும். அது மாதிரி எதை நினச்சும் பயப்படாதீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க, போல்டாக இருங்க. அவங்க எதெல்லாம் பற்றி கேட்பாங்கன்றதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு போய் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். தேர்ட் செமஸ்டரில் உங்களுக்கு சூப்பர் மார்க்ஸ் கிடைக்கும். அதனால் கமிஷன் முடிஞ்சோன்னே அப்பாடா எப்படா முடிஞ்சிச்சு இந்த பிரச்சனை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கண்டா அப்படின்ட்டு இந்த 2 நாள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு செமஸ்டர் ப்ராப்ளமே இந்த 2 நாளில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கொஷின் கேட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பார்த்து உங்களை டெமோ கிளாஸ் பார்த்து உங்கள் எல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செம்ம ஹாப்பியாக இருக்கும். அப்பாடா ஒரு வழியாக தேர்ட் செமஸ்டர் முடிச்சிட்டோம்டா அப்படின்ற ஒரு மன திருப்தி நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் உண்மையான சந்தோஷமே நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம எப்படி அட்டன் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து தேர்ட் செமஸ்டரில் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். நம்ம எக்ஸ்டர்னல்கிட்ட கொஷின் பண்ணதை பொறுத்து நமக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். அது மாதிரி எங்களுக்கும் நல்ல மார்க்ஸ் கிடச்சிச்சு. அதனால் கவலைப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களுக்கும் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் இருக்க மாதிரி தான் உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.